ஸோ யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறப்ப என்னதான் அந்த வீடியோட குவாலிட்டி நல்லா இருந்தாலும் அந்த வீடியோவை நம்ம கேட்குறப்போ அந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டியும் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நம்ம கேட்குறப்போ அந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்ரீவி விஷுவல் டெக், நான் உங்கள் ரமேஷ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்க்குமே முக்கியமான ஒரு கேட்ஜெட், ஒரு பட்ஜெட்டில் ஒரு காலர் மைக், ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு காலர் மைக். ஸோ இந்த காலர் மைக்கோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலர் மைக்கோட பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லேவியர் மைக். இது வந்து இப்போ ஆன்லைனில் வந்துட்டு நல்ல ஒரு ரேஞ்ச்லேயே போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பை பண்ணேன். ஆல்ரெடி என்னோட ஸ்டுடியோ செட்டப் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஸ்டுடியோ செட்டப் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காலர் மைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 ஒரு 200 தான் இருக்கும். நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் வருது. ஸோ அதுக்கு நம்ம நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு 150 ருபீஸ் போட்டுட்டு நல்ல ஒரு காலர் மைக்கை வாங்கிட்டு போயிடலாம். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த காலர் மைக் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த காலர் மைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த காலர் மைக்கோட அஃபிஷியல் லிங்க் தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் அந்த காலர் மைக்கு. ஸோ இது என்ன பிராண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லேவியர் மைக். ஸோ ஆன்லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச்லேயே போயிட்டுருக்கு இந்த லேவியர் மைக் வந்துட்டு. ஸோ இந்த கிளிப்பை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட்லேயோ இல்லை டிஷர்ட்லேயோ பேசுகிறப்போ வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நம்மளோட வீடியோஸ்லேயும். கிளிப்போட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரஃப்பான பிளாஸ்டிக்னு தான் சொல்லணும். எந்த வித டேமேஜுமே ஆகாது இந்த கிளிப்புக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் கிளிப்போட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைலில் ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மொபைலில் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ உங்களோட ஷர்ட்டில் வந்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லேவியர் மைக் வந்து மோஸ்ட்லி எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சாங் ரெக்கார்டிங்ஸ்க்கு, அதாவது இந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்க்கு வந்து இந்த மைக் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் மேலே இல்லாமல் நீங்கள் வெறும் மைக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ஸ்பாஞ்ச் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி தான். இது வந்து ஒரு மைக் ஃபோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் இதை வச்சுட்டு பேசினாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். நீங்கள் வீடியோ மேக் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மைக் ஃபோம் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸும் விழுறதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பிக்சர் தெரியறதுனால வந்து ரொம்பவே இதில் நாய்ஸ் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மைக் ஃபோம். ஸோ இந்த மைக் ஃபோமோட வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ஸ் விழுவும் உங்களோட வீடியோஸில். ஸோ அது வந்து உங்கள் வீடியோட கிளாரிட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெடுத்துரும். ஸோ இந்த மைக் ஃபோம் வந்துட்டு அந்த வீடியோவோட கிளாரிட்டி, அதாவது அந்த ஆடியோ கிளாரிட்டி வந்து ஒரு ஜென்யூனான லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணும். பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு எமிட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மைக் ஃபோமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக் ஃபோம் வச்சுட்டு நீங்கள் நிறைய வீடியோ ஷூட் பண்ணலாம். பட் நீங்கள் ஆடியோ ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி வெறும் மைக் வச்சே நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த மைக் வந்து ஒர்த்தபிள் தான். நம்ம கொடுக்குற 200 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து ரொம்ப ஒர்த்தபிளாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நான் அப்போ வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 200 கிட்ட இருக்கும். ஸோ எனக்கு ஆஃபர் கார்டில் விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இது 170 ருபீஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மைக் வாங்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மைக் பற்றி சொல்கிறதுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸை வந்து நல்லா கேப்சர் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸை பார்த்தீங்கன்னா சுத்தமாக, அதாவது இந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து அப்படியே எமிட் பண்ணாமல் தான் செய்யுமே தவிர உங்களோட வாய்ஸ் எல்லாம் நல்லா இது கேப்சர் பண்ணும். ஸோ அதனால் எந்த வித பயமும் இல்லை, நல்லாவே இருக்கும் இந்த காலர் மைக் வந்துட்டு. ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலர் மைக் இல்லாமல் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டிக்கும் காலர் மைக்கோட நான் பேசுகிற ஆடியோ குவாலிட்டிக்கு என்ன கம்பேரிசன் அப்படின்றத இப்போ நீங்களே புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ குவாலிட்டின்னு இந்த காலர் மைக்கோட கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எங்கடா அந்த காலர் மைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முன்னாடி அந்த ஸ்டாண்ட் மேலே நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்ம காலர் மைக் இல்லாமல் பேசுனதுல வந்து கண்டிப்பாக உங்களால் நாய்ஸ்க்கு லிசன் பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த ஆடியோ குவாலிட்டிக்கு இந்த ஆடியோ குவாலிட்டிக்கு உள்ள கம்பேரிசன் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லேவியர் மைக்கோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கல ரொம்பவே நல்லா இருக்கு, ஒர்த்தபிளாக தான் இருக்குது. அதுவும் ரொம்ப சீப்பான பட்ஜெட்லனா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் ஆல் இது எல்லாமே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது போகிறோம் இன்னும் பலவிதமான வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் இந்த சிங்கர் ஆடியோ ரெக்கார்டிங்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க, யூடியூப்ல சேனல் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மைக் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்,
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்ரீவி விஷுவல் டெக் நான்